வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை, ஏகாதசி திதி. இன்னைக்கு காலையிலேருந்து குறைஞ்சது நாளைக்கு காலையில் வரைக்கும் அல்லது ராத்திரி 8 மணி வரைக்குமாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. முதியவர்கள் வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம், பெரியவர்கள், குழந்தைகள், வியாதியஸ்தர்கள் வேண்டாம், மற்றவங்க இருக்கலாம். நல்லது. பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். நேற்றும் இன்னைக்கும், அதாவது வெள்ளி சனி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். யாருக்கு மாறி இருக்கோ அதை நாங்கள் இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை, பணிவு. மனசில் தோணுனதெல்லாம் பேசிடக்கூடாது, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் பேசணும். ஆமாம், மந்திரங்கள் சிலது ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் காந்தாரியே போற்றி, கௌமோதகமே போற்றி, இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். காசியபரே போற்றி. 3 நட்சத்திரத்துக்கும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்னைக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம், அவசியம். அனுகூலமான எண் 2 நாட்களும் நல்லா இல்ல, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் வெள்ளி 1 தெற்கு சிவப்பு, சனி 9 மேற்கு பச்சை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. நல்ல நாள், வசதி, வெற்றி, உயர்வு எல்லாம் உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. ராகு வேற, இந்த இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. எனவே 2 நாட்களும் சிறப்பு. திருஷ்டி இருக்கு, மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் நந்தகமே போற்றி, நந்தகமே போற்றி, நாகாதேவியே போற்றி, நாகநாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், மனசில் நல்லது. எப்பெல்லாம் மனசு சிரமமாக இருக்கோ அப்போ இதை சொல்லுங்கள். அனுகூலமான எண் வெள்ளி 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், சனி 4 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு, நீலம், வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. 3 பேருமே மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் அதிதியே போற்றி, அனந்தனே போற்றி, அதிதியே போற்றி, அனந்தனே போற்றி, அக்ரூரரே போற்றி. அக்ரூரர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நெருங்கிய நண்பர். இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, கட்டாயம் இன்னைக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயகப் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க. தயவு செய்து சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாட்களுமே சரியில்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பா இல்லை. நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். பேச்சிலே பொறுமை. தயவு செய்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கட்டாயம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். ஏன், பூசத்தினுடைய தலைவர் சனி. அதனால தான் அவங்களுக்கு அஷ்டம சனி தொல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கும். சனி பகவானுடைய தொல்லையே பொதுவாக பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் குறைவு. மொத்தத்தில் இந்த வழிபாடுகளை செஞ்சிருங்க, நல்லது. 2 நாட்களுமே நிதானம், மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சத்து ராஜன்னா யதிராஜன், அதான் யதிராஜன்னு சொல்லுவாங்க. யது, இந்த மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, வெள்ளிக்கிழமைக்கு. சனிக்கிழமை 7 மேற்கு மஞ்சள். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது.
சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பர் வெற்றி உயர்வு உண்டு. நல்ல நாள் 2 நாட்களும் வெள்ளி சனி. உங்களுடைய பிறவி பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையிலும் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும், மறந்துடாதீங்க. 2 நாட்களுமே திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உக்கிர நரசிம்மரே போற்றி. அனுகூலமான எண் வெள்ளி 2, 3 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. சனிக்கிழமை 7, 9 வடக்கு மேற்கு பச்சை நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு நீலம் வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. நிதானம் பொறுமை. சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்கிறார். இன்னும் 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்வார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ராகு உதவியாக இல்லை. எனவே 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். சுக்கிரனும் உதவியாக இல்லை பெருசாக. சந்திரன் உதவியாக இல்லை. மொத்தத்தில் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் 2 நாட்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி, ராமானுஜரே போற்றி. அனுகூலமான எண் வெள்ளி 3 தெற்கு சிவப்பு. சனி 7 மேற்கு நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கருப்பு நீலம் வெள்ளை ஏதாவது ஒரு துணி கலர் பழசு புதுசு கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம். கவனம். வீண் செலவு வர வாய்ப்பு இருக்கிறது, ஜாக்கிரதை. சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போட்டுறணும், அல்லது பிடிச்ச சாமிக்கு. ஏன்? சுவாதியினுடைய தலைவர் ராகு. மொத்தத்தில் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் கத்ரு தேவியே போற்றி, காலகனே போற்றி, காளிகனே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி 5 வடக்கு பச்சை. சனி 6 தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களுமே பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை பிடிச்ச சாமிக்கு கட்டாயம் கோயிலில் தீபம் போடணும். ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர் சனி. அதனால் அனுஷத்துக்கு சனி பகவானுடைய தொல்லை ஓரளவு குறைவு. சரி, 2 நாட்களும் சூப்பர். அப்போ திருஷ்டி இருக்காதா, வைத்தறிச்சல் இருக்காதா? பின்ன அது இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகுது? மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி நார்மலாக இல்லையோ அப்பெல்லாம் நல்லது. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. 2 நாட்களும் சூப்பர். அர்த்தாஷ்டம சனி இருக்குது, ராகு இருக்குது. எல்லாம் கவனத்தில் வச்சு தான் சொல்லணும். அனுகூலமான எண் வெள்ளி 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனிக்கிழமை 4, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. கலக்கலான நாளாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் தீபம் போட்டுடணும். ஏன்? பூராடனத்துடைய தலைவர் சுக்கிரன். அதனால் மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. அதனால் சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது உங்களை காப்பாற்றும். ஓம் பார்கவியே போற்றி, பைடி நசரே போற்றி, பரந்தாமனே போற்றி. 3 மந்திரங்களும் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் வெள்ளி 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. சனிக்கிழமை 4, 9 தெற்கு மேற்கு நீலம் மஞ்சள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு சோறு பசி ஆத்துங்க. ஒரே வார்த்தை, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், சந்தோஷம் அதிகம். சந்திராஷ்டம் முடிஞ்சு போச்சு. புத்தி தெளிவாக இருக்குது, மனசு தெளிவாக இருக்குது. கில்லி பின்றீங்க, நல்ல நாள், சந்தோஷம்.
மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம். ஏன் திருஷ்டி இருக்கு அதனால சொல்றோம். 7.5 சனி வேற இருக்கு. ராகு மட்டும் உதவியா இருக்காரு. இன்னும் 1 வருஷத்துக்கு 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அதுல ஒன்று உங்களுது. ஆக்சுவலா சொன்னா இப்போ நல்ல காலகட்டம் எந்த ராசிக்கு அதிகமாக போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தான். அதிகமான நல்ல காலகட்டம் உங்களுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் குரு உதவி, ராகு உதவி, சனி கூட உதவி. ஆமாம், அதனால் பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தை. திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம். சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, குமரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மட்டும் சொல்லுங்க, திருஷ்டி குறையும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். தயவு செய்து இன்னைக்கு கட்டாயம் அபிராமி அந்தாதி புத்தகம் பரிச்சூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. அதை ஏழைகளுக்கு நீல துணி தானமாக கொடுத்துருங்க. அபிராமி அந்தாதி புத்தகம் 101 பாட்டு கோயில்ல இருந்து படிக்கணும். கேட்பது பத்தாது. கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல, ஜாக்கிரதை. சதயம் புரட்டாதி அவிட்டம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்துல ஜாக்கிரதை. காலையில் ராத்திரி 2 வேளையும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். கோயிலில் இருந்தே விநாயகர் அகவல்ங்கிற புத்தகம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும், காக்கைக்கும் கொடுக்கணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சந்திராசிரமம் ஜாக்கிரதை. அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு நாளைக்குங்கிறது எங்கள் கருத்துப்படி தப்பு. 1. 2 சந்திராஷ்டமத்தை ரொம்ப பயப்பட வேணாங்கிறதும் தப்பு. ஆமாம், ஜாக்கிரதை. வாகனம் ஓட்டும் போது கவனம், நிதானம், பொறுமை எல்லாத்துலேயும். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. கட்டாயம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். இந்த மந்திரங்கள் சொல்லணும். மந்திரங்கள் சிலது மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அஸ்தீகரே போற்றி, ஆதிசேஷனே போற்றி, அருக்கனே போற்றி சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. திரும்பவும் சொல்கிறோம், அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை. இன்னைக்கும் இல்லை, நாளைக்கும் இல்லை. மீனராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், பொறுமை. எந்த நாளைக்கு 2 நாட்களும், வெள்ளி சனி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை பிடிச்ச சாமிக்கு கோயிலில் தீபம் போடணும். 2 நாட்களும் கோபம் அதிகமாக இருக்குது, பதட்டம் அதிகமாக இருக்குது, தேவையற்ற பேச்சு இருக்குது. மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. ஆம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் வெள்ளி 2 தெற்கு பச்சை, சனி 3 வடக்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு 2 நாட்களும் எள்ளு மொச்சைக்கொட்டை கலந்த சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, செய்யுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.